தமிழ் நீதி நூல்களில் மிகவும் முக்கியமான ஒன்று அறநெறிச் சாரம் என்கிற அந்த புத்தகம். அந்த அறநெறிச் சாரத்தில் 220வது பாடல் இப்படி சொல்லுகிறது: ஒருவன் எப்படி தன்னை தேர்த்திக் கொள்ள வேண்டும் அல்லது ஒருவன் தன்னை எப்படி வளமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அது சொல்லுகிறது. ஒருவன் தனக்கு எதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நல்ல மெய்ஞானத்தையும் நல்ல காட்சியையும் நல்ல ஒழுக்கத்தையும் ஒருவன் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி அவன் உருவாக்கிக் கொள்வதோடு மட்டுமில்லாமல், இந்த நல்ல காட்சி, நல்ல மெய்ஞானம், நல்ல ஒழுக்கம் இவையெல்லாம் சேர்த்து வைத்துக்கொண்டு தன்னளவில் இருக்கக்கூடிய குறைகளை அவன் களையாமல் விட்டுவிட்டான் என்று சொன்னால், அதனால் என்ன நடக்கும் என்று அந்த பாடல் சொல்லுகிறது என்று கேட்டால், ஒருவன் மீது எப்படி ஒரு மெருகு பூசப்பட்டால் அவன் கொஞ்ச காலத்திற்கு தான் நல்லா இருப்பான், அதுக்கப்புறம் நல்லா இருக்க மாட்டான் இல்லைங்களா? அந்த மாதிரி மாறிடுவான். அதே மாதிரி அகில் மரம் போல் தேய்ந்து போவான் என்று அந்த பாடல் சொல்லுகிறது. எனவே நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்பதை மட்டுமல்ல, நாம் கற்றுக்கொள்ளுகிறதை வைத்துக்கொண்டு நம்முள் இருக்கக்கூடிய குறைகளையும் தீர்க்க வேண்டும். அது தீர்ப்பதற்காக அது பயன்பட வேண்டும். அப்படி பயன்படாவிட்டால் நீங்கள் எவ்வளவு பெரிய ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய நல்ல காட்சிகளை பார்த்திருந்தாலும், எவ்வளவு பெரிய மெய்ஞானமாக நீங்கள் இருந்தாலும் கூட, உங்கள் குறைகளை நீங்கள் தீர்க்காத வரையில் உங்களால் நல்ல மனிதராக அல்லது ஒரு மகிழ்ச்சியான மனிதனாக வாழ முடியாது என்பதுதான் இந்த அறநெறிச் சாரம் இந்த புத்தகத்திலே இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது.